வணக்கம். ஒவ்வொரு நாளும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய த ரூல்ஸ் ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 42, 43 மற்றும் 44வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 42, கன்சிடர் கன்சாலிடேட்டிங் டெப்ட்ஸ். எல்லா கடன்களையும் ஒன்றாக இணைப்பது பற்றி சிந்தியுங்கள். இப்போ இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கடன் வாங்காதீங்க, கடன் படாதீங்க அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப லேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி கடன் பட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா கடன்களையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் இந்த இடத்துல சொல்ல வராரு. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனோடு சேர்த்து வட்டியையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்க தொடங்கணும். அது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாரு. கடன்களை எல்லாம் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 10 பேர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த 10 அமௌண்ட்டையும் ஒன்றா சேர்க்கிறம்போது ஒரு ஷார்ட் டேர்மில் அடைக்க வேண்டிய கடனை ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்றாரு. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு 2, 3 கிரெடிட் கார்டை தேய்ச்சிருப்பாங்க. 2வது பேங்க் லோன் எடுத்திருப்பாங்க. தனியாக ப்ரைவேட்டில் நிறையா கடன்கள் வாங்கியிருப்பாங்க. இது போக இஎம்ஐ அது இது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கடன் பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் கட்டாயமாக இந்த கடன்களை ஒன்றாக இணைச்சு அந்த கடன்களை அடைப்பதற்கான ஒரு பிளான் போடணும் அப்படிங்கிறத இந்த விதி நமக்கு சொல்லித்தர பாடம். அதோடு ரிச்சர்ட் டெம்ப்ளர் ஒரு சில டிப்ஸையுமே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிறாரு. இவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இவர் கடன் கொடுக்கணுமோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் அவங்களுடைய 50% கடன்களை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் கொடுக்க வேண்டிய வட்டி தொகையை விட குறைவான வட்டியுள்ள ஒரு பேங்க் லோனை எடுத்து அந்த எத்தனை பேருக்கு கொடுக்கணுமோ, இப்போ 10 பேர் அப்படின்னா அந்த 10 பேருடைய கடனையும் 50% முதல்ல அடைச்சிட்டார். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் கொடுக்க வேண்டிய வட்டி தொகை கம்மியாகுது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா, இவர் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த டைமையும் அந்த இடத்தையும் இவர் பயன்படுத்திக்கிட்டு வேறு சில முயற்சிகளை இவரால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல உருவாகி இருக்கு. நம்பர் 2 வீட்டை என்றைக்குமே அடமானம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 3, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கடன் பட்டிருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, எதனால் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சம்பவங்களில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு நீங்கள் முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 4, நீங்கள் கட்டாயமாக கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு சொத்தை செக்யூர் பண்ணணும், செக்யூரிட்டியாக அடமானமாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரீசேல் பண்ணக்கூடிய சொத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அடமானமாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ரிச்சர்ட் டெம்ப்ளர் 42வது விதியில் இந்த விஷயங்களை சொல்கிறார். ரூல் 43, கல்டிவேட் a skill and it will repay you over and over again. ஒரு திறமையை வளர்த்துக்கோங்க. அந்த திறமை உங்களுக்கு பல மடங்காக திரும்ப திரும்ப உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்கில் தான் பணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஜாபில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு திறமை வளர்த்துக்கணும். யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேறு ஏதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஸ்கில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்துக்கிட்டு இவங்க அப்படின்னாவே ஒரு பிராண்ட் நேம் மாதிரி, அதாவது உங்கள் பேரை ஒரு பிராண்ட் நேம் மாதிரி உருவாக்கி இவங்க கிட்ட போனால் இந்த வேலை நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு திறமையை உங்களை பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த திறமையை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதாவது உங்களுடைய துறை சார்ந்த திறமைகள் மட்டும்தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, துறை சம்மந்தப்படாத வேறு திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக்க முடியும். இன்றைக்கி அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அவர் வீட்டிலிருந்தே கூட இன்றைக்கி சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாய்ப்பை தேடுங்க, வாய்ப்பை உருவாக்க வேண்டியது தான். ஸோ திறமை அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டா அது உங்களுக்கு எக்கச்சக்கமான பணத்தை கொட்டி கொடுக்கும். ரூல் 44, பே ஆஃப் யுவர் லோன்ஸ் அண்ட் டெப்ட்ஸ் ஆஸ் அ ப்ரியாரிட்டி. நீங்கள் உங்களுடைய கடன்களை வேலையாக நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் முதல் வேலையாக நீங்கள் அடைக்கணும் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் கீழே இழுக்கக்கூடிய ஒன்று. அதே சமயம் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க விடாமல் தடுக்கிறதும் இந்த கடன் தான். இந்த கடனை நீங்கள் முதல் வேலையாக அடைச்சாதான்,
அத தாண்டி நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதாவது நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கோ, அல்லது பிசினஸ் பண்றதுக்கோ, அல்லது நெறைய பணத்த பெருக்கிறதுக்கு நீங்க எக்கச்சக்கமான பிளான்ஸ போடுறத விட, நீங்க இந்த கடன் அப்படிங்கிற ஒன்னை நீங்கள் அடைப்பதற்கு முதல் இலக்காக உங்களுடைய இலக்க நிர்ணயம் பண்ணிக்கணும். அத தாண்டி நீங்க செய்யக்கூடிய மத்த இலக்குகள் எல்லாமே, ஃபைனான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கடனை அடைப்பதற்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பொருளாதார ரீதியாக சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதே சமயம் இத கண்டுக்காம நீங்க மற்ற இலக்குகள நீங்க உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு பக்கம் சம்பாரிக்கிற பணம் இன்னொரு பக்கம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்த தவிர்த்துட்டு உங்களுடைய முதல் இலக்காக உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கான இலக்குகளை உருவாக்குங்கள். இதுதான் 44வது விதி நமக்கு சொல்லி தர பாடம். இந்த பணத்தின் விதிகள் வீடியோ சீரிஸை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி முதல் விதியிலிருந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பிளேலிஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் 45வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.